அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடைய ஒரு தோட்ட பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க, நாங்கள் இன்றைக்கு எங்களோட லண்டன் மாடி தோட்டத்தில் சின்ன அறுவடை செய்த நாங்கள் 4 பாவக்காயும் 2 கத்தரிக்காயும் முதல் முறையாக அறுவடை செய்தாங்கள். அதை பற்றி பார்ப்போம். அதை விட நாம் இந்த பயிரோடிக்கு என்ன பசலை பாவிக்கிறேன்னா அதை நீங்கள் எங்கே வாங்கி கொள்ளலாம்னு சொல்லியும், மற்றது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பயிரோடியை அப்படி ஆரோக்கியமாக வளர்க்கலாம், ஹெல்த்தியாக வளர்த்தெடுக்கலாம்னு சொல்லியும் பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது நான் ஏற்கனவே பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஆர்கானிக் பிளான்ட் ஃபுட் தான் நான் பாவிக்கிறேன். ஆர்கானிக் பசலை தான் நான் பாவிக்கிறேன்னு சொல்லி நான் கெமிக்கல் பசலை ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை. அது நான் ஈபேயில் இல்லை அமேசான்லாம் வாங்குறது. ஈபேயில் நீங்கள் போய் ஆர்கானிக் பிளான்ட் ஃபுட்டு அடிச்சிங்கன்னா நிறைய சாய்ஸ் வரும். அதில் இப்போ நான் கனகாலமாக பாவிக்கிறது என்வி என்ற ஒரு கம்பெனி, அதாவது சீஃபீட் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி அது வாங்கினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விலை தான், மற்றதுகளை விட விலை தான். ஆனால் விட்டிங்கன்னா நல்லா பூத்து காய்க்கும். அது 1 லிட்டர் பல விலைக்கும் இருக்குது, 10 ரூபா 12 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய தோட்டம் வச்சுருக்கிறாக்கள் நீங்கள் 5 லிட்டர் ஓட பண்ணினீங்கன்னா அதை வச்சு பாவிக்கலாம். 5 லிட்டர் ஓட பண்ணிக்க 35 பவுண்ட்ஸுக்கு எல்லாம் இருக்குது. அது இந்த அந்த பசலைன்ற அந்த படம் நான் இந்த பதிவின் கடைசியில் நான் இணைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஈபேலையோ இல்லை அமேசானில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதை விட இது பொட்ஸுக்க வச்சிருக்கிறபடியாக என்ன நடக்கும்னு சொன்னால், அடிக்கடி நீங்கள் பசலை கொடுத்தோண்டு தான் இருக்கணும். இப்போ தனியாக நான் இது பாவிக்கிறேன் இல்லை. அதை விட என்ன செய்வேன்னு சொன்னால், ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா என்ன செய்வேன்டா, முட்டை நாங்கள் பாவிக்கிற கோழி முட்டை எடுத்து நல்ல பொரிக்கிறோக்கு அடிக்கிற மாதிரி ஒரு 2 முட்டையை நல்ல பீட்டரில் அடித்து போட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணிங்க கலந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டிங்கன்னு சொன்னால் அதுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அந்த முட்டையிலேருந்து கிடைக்கும். அது நான் என்ன பிரச்சனைண்டா, நல்ல வெயில் அறிக்கைக்காக விடணும். மழை எதுவும் பெஞ்சோன்று கேட்க விட்டுறாங்கன்னு சொன்னால் இதுகளுக்கு பங்கஸ் பிடிச்சிடும். வெயில் அறிக்கைக்க விட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுகள் நான் பாவிச்சு பார்த்தது எனக்கு நிறைய பலன் கிடைச்சபடியே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றது இந்த எப்சன் சோல்ட், அந்த பாத்துக்கு போட்டு குளிக்கிற அது எப்சன் சோல்ட் இந்த கம்பெனி நேம். பாத்துக்கு போட்டு குளிக்கிற அந்த சீ சோல்ட் தான். அது சுத்திகரிக்கப்பட்ட சோல்ட். அது சில பேர் பாத்துக்கு போட்டுட்டு படுத்திருப்பினோம், இந்த கை கால் உழைவுகள் இதுகளுக்கு நல்லவன்னு சொல்லி அதை எடுத்து இந்த சில வேளை கண்டுகள் வளர்ந்து போய் நிற்கும், காய்க்காது, கொஞ்சம் மரத்தை மாதிரி என்னென்னு சொல்கிற பூக்காது, காய்க்காது. அப்படியான சிச்சுவேஷனில் என்னென்னு சொன்னால், அந்த எப்சன் சோல்ட்டை எடுத்து, அதாவது இந்த பாத் சோல்ட்டை எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூனை எடுத்து இதுக்குள்ளே 1 லிட்டர் அந்த ஸ்ப்ரே பொட்டிலுக்கு விட்டுட்டு நல்லா கரைச்சி போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அதுகள் உடனே ஒரு கொஞ்ச நாளையிலே பார்க்க வித்தியாசம் பூத்து நல்ல நிறைய காய்க்கும். அப்போ இப்படியான இதுகளை நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணினா சரி. அதுக்காண்டி காய்க்கிற மரத்துக்கெல்லாம் அடிக்கணும் வண்டி இல்லை. கொஞ்சம் மரங்கள் அப்படி இப்படி இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும். அப்போ அப்படியான சிச்சுவேஷனில் நீங்கள் இதுகளை யூஸ் பண்ணலாம். அதை விட இப்போ நீங்கள் ஆர்கானிக் பசலை பாவிச்சிங்களோன்னா நோய் தாக்கம் குறைவாக இருக்குது. நான் போன முறையெல்லாம் எனக்கு ஒரு நோயும் இல்லை, மருந்தே நான் அடிக்கலை. இந்த முறையும் இன்னும் நான் அடிக்கலை. அப்படி நோய் தாக்கம் வந்துன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் பாவிக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால், கொஞ்சம் இந்த ஐஸ்பிரீன் நாங்கள் இந்த கடைகளில் நார்மல் கடைகளில் வாங்கலாம், அந்த தண்ணிக்கு போட கரைகிற ஐஸ்பிரீன். அதில் அந்த 300 கிராம் டேப்லெட் இருக்கும், கூடுதலாக 300 கிராம் தான் இருக்கும், மில்லிகிராம். அதில் பாதி டேப்லெட்டை ஒரு அந்த ஸ்ப்ரே 1 லிட்டர் பாட்டிலுக்கு போட்டு விட்டால் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னு சொன்னால் அது வடிவாக கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணினீங்கன்னு சொன்னால் அது அந்த நோய்கள் இதுகள், அந்த இலை சுருட்டுற நோய், மற்றது மஞ்சள் வர நோய்கள் எல்லாம் விடுபட்டுடும். அதில் இதுகள் எல்லாம் நாங்கள் வச்சு விடாலம் இந்த தோட்டம் செய்த அனுபவத்தில் ஏற்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பார்க்க தெரியுது இதுகள் இவ்வளோ நிறைய காயல் காய்ச்சிருக்காண்டு. முந்தி நாங்கள் இவ்வளோ பலன் எடுக்கிறே இல்லை. என்னென்னு சொல்கிறது, அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே காய்க்க வலிக்கிட அப்புறம் குளிர் வந்துடும். இப்போ என்னென்ன பயிரோடி எந்த நேரத்தில் வைக்கணுமென்று எங்களுக்கு தெரியும். இங்கே வெதருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பயிரோடிகளை சூஸ் பண்ணி வச்சோம்னா நிறைய பலனை நாங்கள் எடுக்கலாம். இதுதான் இன்றைக்கு நாங்கள் வெட்டின முதல் பாவக்காய், பெரிய பாவக்காய் உண்டு. இது எங்கள்ட ஸ்ரீலங்கன் அந்த முள்ளு பாவக்காய் நல்ல பெருசாக வந்துட்டுது. இதில் 2 பாவக்காயும் மற்ற இன்னொரு இனம் உண்டு, அதுவும் ஸ்ரீலங்கன் பாவக்காய் தான். அதில் ஒரு 2 பாவக்காயும் நாங்கள் இன்றைக்கு அறுவடை செய்யினாங்க. உங்களுக்கு பார்க்க தெரியுது, கிட்டத்தட்ட ஞாபகம் பெரிய பாவக்காய் உண்டு. இது
நல்ல நிறைய காய் காய்ச்சிருக்கு எங்களுக்கு இந்த முறை. என்னென்னு சொன்னால் இந்த முறை நல்ல வெயிலும், மற்றது என்னென்னு சொல்கிறது, அந்த இது வெதர் வந்து நல்லா இருக்கிறபடியாக இந்த முறை நல்ல நிறைய காய் காய்ச்சிருக்கு. மற்ற நீங்கள் வச்சு சும்மா வெதர் நல்லா இருந்தால் காய்க்காய் நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும். உங்களை பார்க்குறது இது 2வது காய், இது 2 நாங்கள் வட்டி எடுத்துனாங்க. அப்புறம் நான் இஞ்சால் ஒரு க்ரோ பேக்கில் 3 கண்டு வச்சு நான் அதில் வந்து கிட்டத்தட்ட 4 இனம் ஏதோ நிற்கிது, வித்தியாசமான காய். இதில் வந்து 2 வட்டி எடுத்தேன். இது வந்து இந்த வெள்ளை பாவக்காய் தான் கொஞ்சம் அழுந்து, அந்த முள்ளு மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சம் அழுந்திசாக இருக்குது. மற்ற இது வந்து இஞ்சதி அபஜின், அதாவது அந்த பெரிய கத்தரிக்காய். இது ஒட்டு கத்தரி தான் வாங்கி வச்சேன். அது வந்து நிறைய காய்ச்சி இருக்குது. அதில் வந்து 2 பெரிய காய் இடந்தது, முத்தினான்னு பண்ணேன். நான் முத்தினா கூடாது, இப்போ அது 2ஐயும் வட்டி எடுத்து நாங்கள். முளாக்கண்டெல்லாம் உங்களுக்கு சொன்னால் நம்மளோட நிறைய காய் காய்ச்சிருக்கு, நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது. எங்களுக்கு இந்த முறை காய்ச்ச மாதிரி ஒரு நாளும் காய்க்கும். போன முறையும் நல்ல காய் காய்ச்சது, நான் காய்ச்சல் எழுதுகள். ஆனால் அந்த நான் வந்து இனிமேல் யோசிச்சுட்டு அந்த பைத்தை வெண்டி இதுகள் ஒன்றும் வைக்கக்கூடாது. அதுகள் வந்து அந்த குளிர்க்க வச்சாலும் பெறாது. கொஞ்சம் வெயில் காலத்தில் வச்சா அப்புறம் காய்க்கிற வரத்தில் குளிர் வந்துடும். அதால் வந்து நீங்கள் அப்படியான பயிரோடி இப்போ இதுகள் வந்து எனக்கு கத்தரி, தக்காளி, பாவக்கொடி, மிளகாக்கண்டு இதுகள் வந்து வச்சிங்கணுண்டா உங்களோட வீட்டுக்கு தேவையான மிளகாக்கண்டு, மிளகாய், மற்றது பாவக்காய் இதுகளை பிடுங்கி எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து நான் இன்றைக்கு வெட்டி எடுத்த 4 பாவக்காயும் 2 கத்தரிக்காய். உங்களுக்கு பார்க்க தெரிய இவ்வளோ பெரிய பாவக்காய்ன்னு சொல்லி கத்தரிக்காய் ஞாபகம் பெரிய கத்தரிக்காய் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு பசலில் இந்த கெமிக்கல் ஒன்றும் மருந்து இருந்தொன்றும் அடிக்கல, ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ். இதோட சாப்பிட்டா உடம்புக்கும் ஆரோக்கியம், மற்ற நல்ல டேஸ்ட்டு. மற்ற உங்களுக்கு ஏதாவது கார்டன் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் இன்பாக்ஸில் வந்து எழுதுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இதுதான் வந்து அந்த எப்சன் சோல்ட், பாத் சோல்ட், அந்த இது சீ சோல்ட் தான் சுத்திகரிக்கப்பட்டது. மற்றது இதுதான் நான் வாங்குகிறேன் அந்த பசலை என்பின்னு சொல்லி. இது நல்ல பசலை, கொஞ்சம் விலை தான். ஆனால் இது வாங்கி விட்டிங்கன்னா நல்லா காய்க்கும். இது அந்த சோல்ட், இது வந்து நீங்கள் எல்லாம் நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம். மற்ற இந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் லோக்கல் கடைகளில் வாங்கலாம். இது வந்து நாங்கள் சும்மா தண்ணிக்கு போட கரையிற ஐஸ்கிரீம் தான். அதனால் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட லைக் பண்ணுங்க. அந்த ஓலண்ட பட்டனை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்தடையும். மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.